அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள். இன்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். எப்பவுமே நாம் கேட்குற துவாவிற்கு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு, தனி பவர் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம்னா நாம் கேட்குற துவா தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் சொல்லிட்டு. குரானில் நிறைய துவாக்கள் இருக்குது, ஹதீஸ்களில் நிறைய துவாக்கள் இருக்குது. சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு தேவைக்காக ஓதுற மாதிரி இருக்கும். சில துவாக்கள் ஒரே ஒரு துவாவாக இருக்கும், ஆனால் அதில் நிறைய துவாக்கள் அடங்கியிருக்கும். அதாவது இந்தந்த துவா சொல்லிட்டு ஒரு முக்கியமான சில துவாக்கள் நம்ம டெய்லியும் கேட்கணும், இதை ஓதுனா இவ்வளவு சிறப்பு இருக்குது சொல்லிட்டு சில துவாக்கள் இருக்கும். அது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே துவாவில் அடங்கிடும். அதை மாதிரி சிறப்பான துவாக்களை எடுத்து அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யும் போது நம்முடைய துவாவிற்கு இன்னும் எடை ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப வெயிட் ஆகிடும் அந்த துவா. அப்போது நம்ம கேட்குற என்ன ஹாஜத் அல்லாஹ்விடம் வேண்டி கேட்டாலும் அது உடனடியாக நடக்கும். அந்த வகையில் இன்னைக்கு ஜும்மா. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த நேரம் 2 நேரங்கள் சொல்லிட்டு சஹீஹான ஹதீஸ்களில் வந்திருக்கு. அதில் ஒரு நேரம் என்னன்னா ஜும்மா தொழுகை. ஜும்மா தொழுகையின் அத்தையாத் இருப்பில் நாம் அதாவது சலாம் கொடுப்போம் பார்த்தீங்களா? சலாம் கொடுப்பதற்கு முன் நாம் கேட்குற துவா திரை இல்லாமல் தடை இல்லாமல் நிறைவேறும் அப்படின்னு நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்கு. இன்னொரு நேரம் என்னன்னா ஜும்மா நாள் அன்னைக்கு அசருக்கு பிறகு மஹ்ரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம். அந்த நேரம் மிக குறைந்த நேரம். அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்படி 2 விதமான ஹதீஸ்கள் இருக்குது. ரெண்டுமே சஹீஹான அறிவிப்புகளில் வந்துள்ளது. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இந்த நாள் வருது, ஒவ்வொரு வாரமும் வருது. ரொம்பலாம் உங்களுக்கு வருஷ கணக்கு தள்ளிலாம் போல, ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு வருது. வாரம் சொல்லிட்டு டக்குன்னு போயிடுது. இப்போ தான் ஜும்மா வருது, அதுக்குள்ளே இன்னொரு ஜும்மா வருது. இந்த ஜும்மாவை ஒவ்வொரு ஜும்மாவையும் நாம் எப்படி பார்க்கணும்னா, இன்னைக்கு நம்முடைய தேவை நிறைவேறும், இன்னைக்கு நம்ம கஷ்டங்கள் தீரும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஜும்மாவையும் ஆவலோடு எதிர்பார்க்கணும். சிறப்பான துவாக்களை நீங்களே ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த துவாவை கேட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. ஏதாவது ஒரு ஜும்மாவில் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா தொடர்ந்து கேட்கப்படும் துவாக்களுக்கு அதிக சிறப்பு இருக்குது. தொடர்ந்து துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களோடு தான் இருக்கின்றான். அந்த வகையில் இன்னைக்கு நான் மிக சிறப்பான ஒரு துவாவை சொல்ல போகிறேன். நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ஒரே ஒரு துவா தான், ஆனால் இதில் மிக முக்கிய 3 விஷயங்கள் அடங்கியிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 2 விஷயங்களை இந்த துவாவை நீங்கள் கேளுங்க சொல்லிட்டு மனிதனுக்கு மிகவும் வற்புறுத்தி சொல்கிறான். அந்த 2 விஷயங்களும் இந்த துவாவில் அடங்கியிருக்கு. இன்னொரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்படி கேளுங்க. இந்த ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. அதாவது 3 விஷயம் மொத்தமாக அடங்கியிருக்கு. அதனால முதல்ல இந்த துவாவோட பொருளை நான் சொல்கிறேன். என் இறைவா, என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக. அநீதி இழைத்தோருக்கு அழிவை தவிர வேறு எதையும் அதிகமாக்காதே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. இந்த துவாவில் என்ன விஷயம்? அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு 2 விஷயங்கள் நான் சொன்னல. பெற்றோருக்காக துவா செய்யணும். நாம் டெய்லியும் கேட்குற துவாவில் நிச்சயமாக நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த விஷயத்தை வற்புறுத்தி இருக்கிறான். இந்த ஒரு துவாவில் முதல்ல நம்ம பெற்றோர்களுக்காக தான் மன்னிப்பு கேட்குறோம். 2வது விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தௌபா செய்யுங்க, அதிகமாக மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் சொல்லிட்டு. அதனால 2வது விஷயத்தில் நம்ம கேட்குறோம். 2வதாக இந்த துவாவில் நம்ம கேட்குறது நமக்காக மன்னிப்பு கேட்குறோம். ஃபஸ்ட்டு நம் பெற்றோருக்காக துவா செய்கிறோம். 2வது நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிக்க கோரி அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம். 3வது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போவுமே துவா செய்யும்போது உங்களுக்காக மட்டும் நீங்கள் துவா செய்யாதீங்க, உங்கள் சகோதரருக்காகவும். சகோதரர் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களையும் குறிக்கும். அவங்களுக்காகவும் சேர்த்து கேளுங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அப்பெல்லாம் ஒரு மலைக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு போல் உங்களுக்கும் கிடைக்கட்டும் சொல்லிட்டு உங்களுக்காக
துவா செய்வாங்க சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் நம்ம என்ன கேட்குறோம்? இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்காகவும் நம்ம துவா செய்கிறோம். அவங்க பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம். இப்படி மற்றவர்களுக்காக துவா செய்யும்போது நமக்காக ஒரு மலக்கும் துவா செய்யும். இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. அதாவது உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருக்காக நம்ம துவா செய்கிறோம்ல, எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ எத்தனை பேருக்காக நம்ம துவா கேட்குறோம். பொதுவாக உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் நம்ம சொல்லி கேட்குறோன்னா எத்தனை கோடி எத்தனை பில்லியன் கணக்கில் இருப்பாங்கல்ல மோமினான ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு அவங்க அத்தனை பேர் எண்ணிக்கை எந்த அளவோ அவ்வளவோ நன்மையை அல்லாஹ் நம்முடைய கணக்கில் எழுதுவான். எவ்வளவு சிறப்பு இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு துவா தான் முக்கியமான 3 விஷயங்கள் இந்த துவாவில் அடங்கியிருக்கு. உடனடியாக பலன் கிடைக்கும். இதை ஓதுனா உடனே அல்லாஹ் நமக்கு பலனை தருகின்றான். இப்போ உடனடியாக ஒரு பலனை கையில் வச்சு கொண்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும்போது அப்போ பாருங்கள் அந்த துவாவிற்கு எவ்வளவு ஒரு சக்தி இருக்கும். அதுவும் எந்த மாதிரி நேரத்தில் கேட்குறோம்? ஜும்மா அசருக்கு பிறகு கேளுங்க இந்த துவாவை, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மஹ்ரிப் வரை கேளுங்க. தொடர்ந்து இந்த ஒரு துவா உங்களுக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அதாவது அசர் தொழுது முடிச்சுட்டு அதே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் தொடர்ந்து இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருங்க. மஹ்ரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் வரை ஓதிட்டு துவா செய்யுங்க. அப்போ பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். எப்படிப்பட்ட கஷ்டமும் தீரும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்தும் நீங்கும். இப்போது அந்த துவாவோட அரபிக் வெர்ஷனை நான் உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். ரப்பிஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினவ் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல தஸிதி ஸாலிமீன இல்ல தபாரா. ரப்பிஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினவ் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல தஸிதி ஸாலிமீன இல்ல தபாரா. ரப்பிஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினவ் வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல தஸிதி ஸாலிமீன இல்ல தபாரா. மிக சிறப்பான துவா. முடிஞ்சால் இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. நீங்கள் எப்போல்லாம் துவா கேட்கும் போதெல்லாம் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உங்கள் தேவையை கேட்கலாம். ஏதாவது முக்கியமாக உங்களுக்கு தேவை வேண்டி இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு அப்படி இல்லைன்னா ஒரு 2 ரகாத் நஃபில் தொழுதுட்டு இந்த ஒரு துவாவை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதி பிறகு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் தேவை உடனடியாக நிறைவேறும். அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த துவாவிற்கு. இன்று கண்டிப்பாக அவசியம் இன்றைக்கி ஓதுங்க. அசர் தொழுதுட்டு எப்படி வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை கொஞ்சம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் நேரம் தானே அசர் டு மஹ்ரிப் அந்த நேரம் வேறு எதுக்காகவும் நீங்கள் செலவிடாதீங்க. முழுக்க முழுக்க துவா மட்டும் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும். அந்த நாள் இன்றாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.